பண்ணிக்கிட்டே பரவா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்லோஸ் அண்ட் ஹெர்ஸ்பர்க் தியரி. இந்த பர்டிகுலர் தியரி ரெண்டுமே மோட்டிவேஷனை பேஸ் பண்ணியிருக்கும். ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ஒர்க்கிங் பிளேஸ் இருக்குது அப்படின்னா அங்கே என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன மாதிரியான மெத்தட்ஸ் இருக்குது, இது எல்லாமே பேஸ்ட் ஆன் மோட்டிவேஷன் அப்படின்ற ஒரு கீ ஃபேக்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஹை லெவல் அச்சீவ் பண்ணும் அப்படின்றது தான் அந்த ரெண்டு தியரியோட கான்செப்டாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மார்லோஸ் தியரி. மார்லோ அப்படின்றவர் வந்து ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். இவர் வந்து ஒரு ஒர்க்கிங் பிளேஸில் ஒரு ஒர்க்கர்ஸை நம்ம மோட்டிவேட் பண்ணோம் அப்படின்னா அதனால் என்ன மாதிரியான இம்பேக்ட் இருக்குது, ஹியூமன் லைஃப் எல்லாமே ஒரு நீட்ஸை நோக்கி தான் பயணிச்சிட்ருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பேசிக்கான ஹியூமன் லைஃப் ஆர் ஹியூமன் நீட்ஸை வச்சு ஒரு தியரி இவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாகவே இதுதான் கான்செப்ட். என்ன அப்படின்னா பீப்புள் எல்லாரும் எதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட நீட்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக. ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நீட்ஸ் இருக்கும். அவங்க ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னா அவங்க ஹை லெவலுக்கு போகிறதுக்கு, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான நீட்ஸ் எல்லாமே இருக்கும். ரொம்ப பாவர்ட்டியில் இருக்கிறவங்க மிடில் கிளாஸ் அந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு சில நீட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி அவங்களோட பொசிஷனை பொறுத்து அவங்களுக்கு ஒவ்வொரு விதமான நீட்ஸ் இருக்கும். இந்த நீட்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு ஒர்க் வேணும். ஒரு ஏர்னிங்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நீட்ஸ் எல்லாத்தையும் அவங்களால அச்சீவ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ எல்லா ஹியூமன் பீயிங்குமே ஒர்க் பண்ணுறது அவங்களோட நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான நீட்ஸ் தான் அவங்கள மோட்டிவேட் பண்ணுது. ஸோ ஒர்க் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு பர்சன் கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை வரும் அப்படின்னா அதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா அவங்க அதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ ஒர்க்குக்கே போக வேண்டாம் அப்படின்னு நினச்ச ஒரு பர்சன் கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க்கு போவாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இப்போ வேலையில்லா பட்டதாரி மூவி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஹீரோ என்ன பண்ணுவார், அவருக்கு வந்து இன்ஜினியராக மட்டும்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார் இல்லையா? அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தேவை வரும்போது அந்த 1 மந்த்துக்கு மட்டும் அவர் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஏர்னிங்ஸ் அவருக்கு கிடைச்சதுக்கப்புறமா ஜாபை குவிட் பண்ணிடுவார். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த நீட் வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணும் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை பொறுத்து இவர் ஒரு 5 லெவல்ஸ் கொடுத்துருக்கிறாரு. இந்த 5 லெவல் ஆஃப் நீட்ஸ் தான் ஈச் அண்ட் எவ்ரி பர்சனோட லைஃப்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு ஆர்டர் தான் இருக்கும். இந்த 5 லெவலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிசியோலாஜிக்கல் நீட்ஸ், செகண்ட் ஒன் சேஃப்டி நீட்ஸ், தேர்ட் ஒன் சோஷியல் நீட்ஸ், ஃபோர்த் எஸ்டீம் நீட்ஸ், ஃபிஃப்த் ஒன் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ். ஸோ இந்த நீட்ஸ் எல்லாமே நம்மளால் எடுத்த உடனே ஃபிஃப்த்து ஒன்றையோ ஃபோர்த்து ஒன்றையோ நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. பேஸில் இருந்து தான் நம்ம போகணும். என்ன தான் நம்ம ஒரு ஹைஃபையான லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த ஆர்டர் சேஞ்ச் ஆகவே செய்யாது. ஓகேவா? இந்த ஆர்டர் படி தான் நம்ம எப்போவுமே மூவ் ஆகிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இருக்குது. பாவர்ட்டியில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரிச்சாக இருக்கிறவங்களுக்கும் அதை அச்சீவ் பண்ணுற அந்த டைம் டியூரேஷன் சேஞ்ச் ஆகுமே தவிர ஆர்டர் மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒவ்வொரு லெவல்லையும் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவலில் ஃபிசியோலாஜிக்கல் நீட்ஸ். இதில் வந்து நம்மளோட பேசிக் நீட்ஸ், அதாவது நம்ம ஃபுட், வாட்டர், ஏர், இந்த மாதிரி நம்ம சர்வே ஆகிறதுக்கு பேசிக்கான நீட்ஸ். இது இல்லைன்னா நம்ம உயிர் வாழவே முடியாது. இந்த மாதிரி ரொம்ப பேசிக்காக இருக்கிறது ஹியூமன் லைஃப்பில் இந்த 3 நீட்ஸும். ஓகேவா? ஸோ இதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹியூமன் பீயிங்குமே நினைப்பாங்க. அவங்க மிடில் கிளாஸ், லோ கிளாஸ், ஹை கிளாஸ், இந்த மாதிரி எல்லா டிவிஷனில் உள்ள பீப்புளுக்குமே இது 3ம் ஒரு இன்எவிட்டபிளான ஃபேக்டர்ஸாக இருக்கும். ஓகேவா? இது கண்டிப்பாக வேணும். இந்த ஒரு நீடை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது இருக்குது. ரிச்சாக இருக்கிறவங்களுக்கு அது எல்லாமே ஆல்ரெடி இருக்கும். பட் அதை வந்து டிபெண்ட் பண்ணி தானே அவங்க இருக்கிறாங்க. அதுக்காக அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. என்கிட்ட மணி இருக்குது அதனால் நான் அது எதையுமே வாங்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அது என்கிட்ட வரும் அப்படின்றதுலாம் கிடையாது. அவங்க டே டு டே ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஃபர்ஸ்ட்டு இந்த பேசிக் நீட்காக தான் ஒர்க் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் லெவல் வந்துட்டு சேஃப்டி நீட்ஸ். சேஃப்டி நீட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எந்த இடத்துலலாம் சேஃப்டியாக இருக்கணும், எந்த மாதிரியான விதத்துலலாம் நம்ம சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபிசிக்கல் சேஃப்டி. ஃபிசிக்கல் சேஃப்டி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஷெல்டர் வேணும், பாதுகாப்பான ஒரு இடம் வேணும். எந்த இடத்துல நம்ம வாழ்கிறோம் அப்படின்றது இருக்குது இல்லையா? ஸோ ரொம்ப சேஃப்டியான ஒரு இடத்துல இருந்தோன்னா மட்டும்தான் நம்மளோட லைஃபுக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கும். ஸோ அதனால் ஒரு நல்ல ஷெல்டர், நல்ல மனுஷங்க சுற்றி இருக்கிற ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு வீடு இருக்கணும். அது ஒரு பங்களாவாக இல்லைனாலும் ஜஸ்ட் நம்ம சேஃப்டியாக இருக்கிற மாதிரியான
மாதிரியான ஒரு பில்டிங்காக இருக்கணும். அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபினான்ஷியல் சேஃப்டி. இப்போ நம்ம ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறோம், அதில் சடனாக லாஸ் ஆகிட்டு அப்படின்னா அதில் வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு, அதை அகெயின் நம்ம ரன் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு பேக்கப் இருக்கணும். இல்லை அப்படின்னா நம்மளால் சர்வே பண்ண முடியாது. ஸோ சேஃப்டிக்காக எப்போவுமே ஒரு பேங்க் பேலன்ஸ், ஒரு ஃபினான்ஷியல் சேஃப்டி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹெல்த் எந்த அளவுக்கு நம்ம கான்ஷியஸாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஹெல்த் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஒர்க் பண்ணவே முடியாது. நம்ம எவ்வளோ பெரிய பர்சனாக இருந்தாலும் சரி, சொசைட்டிலேயோ இல்லை நம்ம ஃபினான்ஷியல் வைஸ் எவ்வளோ சவுண்டடாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஹெல்த் நல்லா இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்மளால் போக முடியாது. ஸோ அதனால் ஹெல்த் வைஸ் நம்ம சேஃப்டியாக இருக்கணும். ஹெல்த்தில் எப்போவுமே கான்ஷியஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான், அதை பர்ஃபெக்டாக நம்ம பார்த்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த 3 ஃபேக்டர்ஸும் கூட நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக நம்மளை மோட்டிவேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வர்ற எல்லாமே மோட்டிவேஷ்னல் ஃபேக்டர்ஸ் தான். ஓகேவா? ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா சோஷியல் நீட்ஸ். நம்ம எல்லாருமே யாராவது ஒருத்தங்கள லைஃப்பில் டிபெண்ட் பண்ணியிருப்போம். யாருமே எனக்கு கிடையாது, யாரோட உதவியுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம எந்த இடத்துலையும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் அன்னோயிங்லி நம்ம யாராவது ஒருத்தங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருப்போம். ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள டிபெண்ட் பண்ணலனாலும் ஏதோ ஒரு தேவை வரும்போது கண்டிப்பாக அவங்கள டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நம்மளுக்கு ஏதோ ஒரு பீப்புள் வேணும், நம்மளை சரௌண்டிங்கில் நம்மளை பார்த்துக்கிறதுக்கும் நம்மளுக்கு லவ் அண்ட் கேர் கொடுக்கறதுக்கும் யாராவது வேணும் அப்படின்னா நம்மளுக்கான ஒரு சொசைட்டி, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் இவங்க எல்லாத்தையும் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ அதை தான் சோஷியல் நீட்ஸ்ன்னு சொல்கிறோம். எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்கும். நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி வேணும், நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பார்ட்னர் வேணும், நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு நெய்பர், ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் இல்லையா? ஸோ அந்த தேவை எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுறது. ஸோ நம்மளுக்கான ஒரு ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் இந்த மாதிரி ஒரு சர்க்கிளை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது, இது எல்லாமும் ஒரு தேவை தான். இது எல்லாத்துக்கும் ஏன் வந்து ஃபினான்ஷியலி நம்ம ஸ்டேபிள் ஆகணும், இது எல்லாத்துக்கும் நம்ம ஏன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஹியூமன் பிஹேவியர் பேஸ்ட் ஆன் தேர் நீட்ஸ். நம்மளோட நீட்ஸை பொறுத்து தான் நம்மளோட பிஹேவியர் இருக்கும். இப்போ வந்து எனக்கு யாருமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டோன்னா நம்ம எப்படி இருக்கிறோன்றதை நம்ம கன்சிடர் பண்ணவே மாட்டோம். ஜஸ்ட் ஒரு பெக்கர் மாதிரி நம்ம ரோட்டில் இருப்போம். ஆனால் நம்மளுக்கு ஒரு ரிலேஷன் வேணும், நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளை எப்போவுமே ஹைஜீனாக பார்த்துப்போம். நம்மளோட பர்சனாலிட்டி அண்ட் இன்னர் அண்ட் அவுட்டர் ஃபுல்லாகவே நம்மளோட அப்பியரன்ஸ் எல்லாமே க்ளீனாக இருக்கணும், அட்ராக்டிவாக இருக்கணும்னு சொல்லி செல்ஃப் கான்ஷியஸோடு இருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்மளை டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வேணும். ஸோ அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும். நம்மளுக்கு சொசைட்டியில் ஒரு நேம் அண்ட் ஃபேம் கெயின் பண்ணணும் அப்படின்னா செல்ஃப் க்ரோத் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு வந்து சொசைட்டியில் 4 பேர் நம்மக்கிட்ட பேசணும் அப்படின்னா நம்ம ஒரு பெக்கர் மாதிரி இருந்தோம்னா எல்லாரும் வந்து நம்மக்கிட்ட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. ஸோ நம்ம எந்தளவுக்கு நம்மளை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக மாற்றிக்கிறோமோ அப்போ தான் 4 பேர் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. ஸோ சொசைட்டியில் நம்மளுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். ஓகேவா? நம்ம அதுக்கு ஏற்ற ஒரு பர்சனாக இருந்தால் மட்டும்தான் யாரும் நம்மக்கிட்ட வந்து தயங்காமல் பேசுவாங்க. ஸோ அப்படி நம்ம அதுக்கு ரெடி ஆகணும்னா அதுக்காக ஒர்க் பண்ணணும். நம்மளுக்கு ஒரு வீடு இருக்கணும், நம்மளோட பேசிக் நீட்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம செல்ஃப் டெவலப் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க. நம்மளுக்கான ஒரு சர்க்கிளை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்மளோட பிஹேவியர் வந்து நம்மளோட நீட்ஸை பொறுத்து தான் சேஞ்ச் ஆகும். நம்மளுக்குன்னு இதுதான் என்னோட நீட்ஸ், எனக்கு வந்து சாப்பாடு கிடச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆகணும், நெக்ஸ்ட்டு எனக்குன்னு ஒரு ஃபேமிலியை க்ரியேட் பண்ணணும். ஸோ இதுக்காக நான் வந்து என்ன ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக என்னை எல்லாரும் நடத்தணும் அப்படின்னா அதுக்கு நான் ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு க்ரோத்தை அச்சீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொசைட்டியில் ஒரு குரூப்பை தேடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 4th ஒன் என்ன அப்படின்னா எஸ்டீம் நீட்ஸ். சொசைட்டியில் நம்ம எப்போவுமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் ரெஸ்பெக்ட். அந்த ரெஸ்பெக்ட் வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா எஸ்டீம் ஃப்ரம் அதர்ஸ், செகண்ட் ஒன் செல்ஃப் எஸ்டீம். நம்மளை வந்து மற்றவங்க எப்படி எடை போடுறாங்க, நம்ம எந்த மாதிரி ஒரு பர்சன் சொல்லி எல்லாரும் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்றது ஒன்று, நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றது ஒன்று. ஓகேவா? அதே மாதிரி ரெஸ்பெக்ட் அப்படின்றது சொசைட்டிலேருந்து எப்போவும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், பட் எப்போவுமே கிடைக்கும் அப்படின்றது வந்து டவுட்டு தான். ஆனால் நம்மளுக்கு நம்மளை பற்றி எப்போவுமே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும், நம்மளால் எல்லாமே முடியும் அப்படின்றது நம்மளுக்கு எப்போவுமே தோணணும். அப்படி நம்ம மேலே நம்ம ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு நம்ம இருந்தோன்னா மட்டும்தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும், நிறைய ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மற்றவங்க கிட்டேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து அது வந்து ஒரு ஒர்க்கிங் பிளேஸில் கிடைக்கிற அப்ரிஷியேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம், சேலரியில் இன்க்ரிமெண்ட், இந்த மாதிரி எப்படி வேணால் இருக்கலாம். பட் அது எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அது கிடைக்கும், கிடைக்காமலும் போகலாம்.
ஆனால் நம்ம செல்ஃப் எக்ஸ்ட்ரீம் அப்படின்றது நம்ம மேலே நம்ம வைக்கிறது. அதை கண்டிப்பாக என்றைக்கும் லேக் ஆக விடக்கூடாது. அது நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் எவ்வளோ லாஸ் ஆனாலும் நம்மளால் கண்டினியூஸாக ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றதும் ஒரு பேசிக்கான நீட் மாதிரி தான் இருக்குது. அதையும் நம்ம வந்து எப்போவுமே நம்மக்கிட்ட இருந்து டவுன் ஆக விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொசைட்டியில் வந்து நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு 2 விதமாக ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ரொம்ப எஜுகேட்டடாக ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தால் நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. இன்னொன்று நம்ம ரொம்ப வெல்த்தியாக இருந்தோம், படிக்கவே இல்லை பட் ரொம்ப வெல்த்தியாக இருக்கோம் அப்படின்னாலும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஸோ நம்மளோட பொசிஷன் அண்ட் வெல்த் இது ரெண்டையும் பொறுத்து தான் சொசைட்டிலேருந்து நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் அப்படின்றது வரும். பட் நம்ம என்ன ஒரு பொசிஷனில் இருந்தாலும் நம்மளை நம்பணும். நம்மளால் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும், என்கிட்ட அந்த ஒரு கட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நம்பணும். அப்படின்னா தான் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும், நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும், நம்ம நினச்சதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதை வந்து 4th லெவலாக கொடுத்துருக்குறாங்க? ஃபர்ஸ்ட் லெவல்லே நம்ம மேலே நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் வராதா அப்படின்னு கேட்டால், நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி வாங்குறது கூட வழி இல்லை, ஒரு நல்ல ஷெல்டர் இல்லை, நம்மளை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல பீப்புள் இல்லை, இந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு கண்டிஷனில் எப்படி நம்ம மேலே நம்மளுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும் இல்லையா? ஸோ அதனால தான் அது 4th லெவல். ஃபஸ்ட்டு பேசிக் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணால் தான் 4th நம்ம மேலே நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். நம்மளை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்குது, நம்ம வந்து இவ்வளோ நாளும் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏர்ன் பண்ணிகிட்ருக்குறோம், நம்மளுக்கு ஒரு ஷெல்டர் இருக்குது, அது வந்து ரெண்ட் வீடாகவே இருந்தாலும் ரெண்ட் பே பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு நல்ல பிளேஸில் தான் இருக்கிறோம். நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு என்கிட்ட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறது வேறு, எதுவுமே இல்லாமல் என்கிட்ட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வேறு இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேக்டரை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5th ஒன், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ். நம்ம வந்து நம்மளோட ஃபுல் பொட்டென்ஷியலையும் யூஸ் பண்ணணும். எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு ட்ரீம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ட்ரீம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே அச்சீவ் பண்ணக்கூடிய ட்ரீம்னு ஒன்று இருக்கும், அச்சீவ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சும் ஒரு ட்ரீம் வச்சுருப்பாங்க இல்லையா? சில ட்ரீம் வந்துட்டு இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்து வச்சா அந்த ட்ரீமை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். இன்னொரு ட்ரீம் வந்து அவங்களுக்கே தெரியும் இது நம்மளால் அச்சீவ் பண்ணவே முடியாது, அப்படி ஒரு ஹைட்டில் இருக்குன்னு தெரிஞ்சாலும் அதுக்கு ஆசைப்படுவாங்க, அதை ஒரு கோலாக வச்சுருப்பாங்க இல்லையா? மேபி அவங்க ஃப்யூச்சரில் அதை அச்சீவ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஒரு கோல் வச்சுருக்குறாங்க, அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற இந்த 4 ஸ்டெப்லேயுமே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ ஸ்ட்ரகிள் பண்ணி 5th ஒன் அந்த ஸ்டேஜை எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இருக்குது. அந்த ஒரு நீட், அந்த ஒரு கோல் எல்லாருக்கும் இருந்துச்சு அப்படின்னா இந்த 4 ஸ்டெப்பை அவங்க தாண்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்ற ஸ்டெப்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நீட் இருக்குது, பட் அது எல்லாமே சிம்பிளாக தெரியும் இந்த 5th ஒன்னில் அவங்க வச்சுருக்கிற அந்த கோல் முன்னாடி. ஸோ ரொம்ப கான்ஷியஸாக அவங்க கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸாக அந்த 4 ஸ்டெப்பையும் தாண்டி வந்துட்டாங்க. 5th இந்த ஸ்டெப் தான் இருக்குது அப்படின்னா ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. எந்த இடத்துலையும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல், எல்லா இடத்துலையும் பாசிட்டிவிட்டியே தேடிட்டு, பீப்புள் குட் அண்ட் பேட் எப்படி வேணால் இருக்கட்டும் அவங்க எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு, எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் வந்தாலும் அவங்க மேலே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட எல்லா ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நிறைய க்ரியேட்டிவ் ஐடியாஸ் வச்சுருப்பாங்க. இந்த கோல் அப்படின்றது இண்டிவிஜுவல் பர்சனை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கோல் இருக்கும். எல்லாருக்குமே ஒரு சினி ஃபீல்டில் போகணும், இல்லை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதெல்லாம் தாண்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இண்டிவிஜுவல் கோல் இருக்கும். இப்போது பாவர்ட்டியில் இருக்கிறவங்களுக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ட்ரீமாக தெரியும். ஆனால் ரொம்ப வெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்றது ஒரு சிம்பிளான மேட்டர் மாதிரி தெரியும் இல்லையா? ஸோ நம்ம இருக்கிற பொசிஷனை பொறுத்து நம்மளோட கோல் வந்து டிஃபர் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறவங்க, அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவாங்க. மற்றபடி எல்லாருமே அதை அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ எப்போ நம்மளுக்கு ஒரு நீட் அப்படின்னு இருக்குதோ அப்போது நம்ம ஹெவியாக ஒர்க் பண்ணுவோம், நிறைய மோட்டிவேட் ஆகும், அதை அச்சீவ் பண்ணியே தீரணும்னு சொல்லி ஓடிட்டே இருப்போம், ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இவரோட தியரி. நீட் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்ம ஹெவியாக ஒர்க் பண்ணுவோம், அதை அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. வித்தவுட் நீட் நம்ம எதுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஷின் நம்மளுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ நீட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்மளை ஒர்க் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷ்னல் ஃபேக்டர் அப்படின்னா அது நீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இது மார்லோவோட தியரி. நெக்ஸ்ட் ஒன், ஹெர்ஸ்பர்க் தியரி. இதை வந்துட்டு 2 ஃபேக்டர் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஹைஜீன் தியரி. ஓகேவா? ஸோ இதை எழுதினது வந்து ஃப்ரெட்ரிக் ஹெர்ஸ்பர்க். ஸோ இவர் வந்துட்டு
ஒரு ஸ்டடி பண்ணுறாரு. 200+ அக்கவுண்டன்ட் அண்ட் என்ஜினியர்ஸ் இவங்க 2 பேரையும் வச்சு ஒரு ஸ்டடி பண்ணுறாரு. ஸோ இவங்க வந்து ஒரு எம்ப்ளாயீஸ் இல்லையா? இவங்களோட மென்டாலிட்டி எந்த மாதிரி இருக்குது, அவங்க ஒரு கம்பெனியில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்றது எப்படி இருக்கணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்டடி பண்ணுறாரு. இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, சைக்காலஜி ஃபார் பெட்டர்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்துட்டு என்ன மாதிரியான பெட்டர்மெண்ட் இருக்கணும், அது ஆன் தி ஹோல் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக பெட்டர்மெண்ட் இருக்கணுமா, இல்லை அதில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸுக்கு வந்து பெட்டர்மெண்ட் இருக்கணுமா? ஸோ என்ன மாதிரியான பெட்டர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இதில் மோட்டிவேஷன் அப்படின்றது எங்கே இருக்குது, இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் ரிலேட்டடாக ஒரு கம்பெனியை சார்ந்து இவர் ஒரு தியரியை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா? ஸோ இதில் வந்து 2 விதமான ஃபேக்டர்ஸ் சொல்கிறாரு. ஒரு ஒர்க் பிளேஸை பொறுத்த வரைக்கும் 2 விதமான ஃபேக்டர்ஸ் தான் இருக்குது. அந்த 2 ஃபேக்டர், ஒன்று ஹைஜீன் ஃபேக்டர், இன்னொன்று மோட்டிவேஷன் ஃபேக்டர். இது 2 தான் ஒரு ஆர்கனைசேஷனில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய 2 ஃபேக்டர்ஸ். இது 2மே என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயியை இல்லைனா ஒரு ஓனரை ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணும், இல்லைனா டிஸ்சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேவா? சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரலாம், இல்லை தராமலும் இருக்கலாம். இந்த மாதிரியான 2 விஷயங்கள் தான் அதோட அவுட்புட்டாக இருக்கும். முக்கியமான 2 ஃபேக்டர்ஸ், ஒன்று ஹைஜீன், இன்னொன்று மோட்டிவேஷன். ஓகேவா? ஸோ ஒரு கம்பெனி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கம்பெனியில் மோஸ்ட்டாக ஹைஜீன் ஃபேக்டர்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா கம்பெனியோட க்ரோத்துக்கு அதுதான் தேவை. அதில் தான் கம்பெனியோட க்ரோத் ரிலேட்டடான ஃபேக்டர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ அதில் நம்ம எந்த அளவுக்கு ஒரு க்ரோத், ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வரமோ அதை பொறுத்து நம்மளோட கம்பெனி நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹை அத்தாரிட்டிஸ் எல்லாருமே திங்க் பண்ணுறது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்படி கிடையாது. மோட்டிவேஷன் ஃபேக்டர்ஸ்க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட கம்பெனி வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஹைஜீன் ஃபேக்டர் அண்ட் ஆல்சோ மோட்டிவேஷன் ஃபேக்டர், இது 2க்கும் செப்பரேட்டாக சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் எதை கான்சென்ட்ரேட் பண்ணால் ஒரு கம்பெனி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஹைஜீன் ஃபேக்டர்ஸ். ஹைஜீன் ஃபேக்டர்ஸ் 5 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் கம்பெனி பாலிசி. ஒரு கம்பெனிக்கு வந்து சர்டன் பாலிசி வச்சுருப்பாங்க இல்லையா? இவ்வளோ ஒர்க்கர்ஸ் தான் இருக்கும், இவ்வளோ மணி நேரம் தான் ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி இப்போ ஒரு ஃபுட் ரிலேட்டடாக அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் கவர்மெண்ட்லேருந்து சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த அளவு தான் இந்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்க கம்பெனியில் செப்பரேட்டாக சில பாலிசிஸ் வச்சுருப்பாங்க. நாங்கள் இவ்வளோ தான் ஆட் பண்ணுவோம், இவ்வளோ ஆட் பண்ண மாட்டோம், இந்த மாதிரியான ப்ராடக்ட் தான் நாங்கள் வந்து சேல் பண்ணுவோம், வெஜ் தான் சேல் பண்ணுவோம், நான்வெஜ் சேல் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி நிறைய பாலிசிஸ் வந்து அவங்க வச்சுருப்பாங்க கம்பெனி ரிலேட்டடாக. இது எல்லாமே ஒரு ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு சூப்பர்விஷன் ரெகக்னேஷன். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனியில் இருக்கிற மெஷின்ஸாக இருக்கட்டும், அதோட ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், அதுக்கு அவங்க வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எம்ப்ளாயீஸை தாண்டி அவங்க கம்பெனியில் உயிரில்லாத நிறைய விஷயங்களுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் சேலரி. சேலரி வந்து எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்குற அந்த சேலரி, அதுவுமே உங்கள் கம்பெனி ரிலேட்டடான ஒரு விஷயம். தென் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். இன்டர்பர்சனல் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு பர்சனுக்கும் இடையில, ஒரு எம்ப்ளாய்க்கும் இன்னொரு எம்ப்ளாய்க்கும் இடையில, ஒரு எம்ப்ளாய்க்கும் ஒரு ஓனருக்கும் இடையில, இந்த மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப் வந்து அங்கே பில்ட் ஆகும். எல்லாருமே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புளாக இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் மென்டாலிட்டி உள்ள பீப்புளாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ள பில்ட் ஆகிற அந்த ரிலேஷன்ஷிப், அது ஒரு ஃபேக்டர். அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஒன் ஒர்க்கிங் கண்டிஷன் அட்வான்ஸ்மெண்ட். எந்த அளவுக்கு அந்த ஒர்க்கிங் கண்டிஷன் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ வந்து ஒர்க் பண்ணுற யாருக்காவது ஏதோ ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஓனர் அதை ரெக்டிஃபை பண்ணணும். ஆனால் அதை ரெக்டிஃபை பண்ணலை அப்படின்னா அது ஒரு ட்ராபேக்காக மாறும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஹைஜீன் ஃபேக்டருக்குள்ளே வரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனியில் இந்த ஹைஜீன் ஃபேக்டர்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஹைஜீன் ஃபேக்டர்ஸை வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா கம்பெனி நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் தியரிஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஹைஜீன் ஃபேக்டருக்கு நீங்கள் எவ்வளோ தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் அதில் எப்போவுமே ஒர்க்கர்ஸ் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை தான் கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எப்போவுமே இது சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சேலரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சேலரி வந்து அந்த மந்த் அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் மந்த்தும் அதே மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அது கிடைக்கல அப்படின்னா அது ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இதுவே அந்த மந்த் கொடுத்த இன்க்ரிமெண்ட்டே அவங்களுக்கு பத்தலை அப்படின்னா அதுவும் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை க்ரியேட் பண்ணும். அதே மாதிரி இப்போ வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரொம்ப ஸ்வெட் ஆகிற மாதிரி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபேன் ஏதோ போட்டு கேட்குறாங்க. ஸோ அவங்க 2 ஃபேன் கேட்குற இடத்துல கம்பெனிலேருந்து ஒரு ஃபேன் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க சரி ஒன்றாவது போட்டு தந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. அதையுமே ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் பார்ப்பாங்க. நாங்கள் 2 கேட்டோம், அவங்க 1 தான் போட்டு தந்திருக்காங்க. அப்படி அவங்க 2 ஃபேன் அங்கே போட்டாங்கனாலுமே அதுக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, சரி நாங்கள் 2 கேட்டால் 2 தான் கொடுக்கணுமா, ஏன் இன்னொரு ஃபேன் அவங்க சேர்த்து போட்டிருக்கலாமே. இந்த மாதிரி என்ன நடந்தாலுமே அதில் ஒரு குறைய கண்டுபிடிச்சிட்டே இருக்கிற மாதிரி தான் இந்த ஹைஜீன் ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால அவங்க
கம்பெனிக்கு எந்த விதமான ப்ராஃபிட்டுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து சாட்டிஸ்ஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹெட்டிங்லேயே சொல்லிட்டாங்க இது கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அச்சீவ்மெண்ட். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எம்ப்ளாயும் ஏதாவது ஒன்று அவங்களோட ஒர்க்கிங் பிளேஸில் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நினைப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒர்க்காக இருக்கட்டும், டாஸ்க்காக இருக்கட்டும், கம்பெனியில் வர்ற ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்றில் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க, அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, இல்லை ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நினைப்பாங்க. ஏன்னா 10 பேர் இருக்கிற இடத்துல நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை முடிக்கிறேன் அப்படின்னா அது எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் தான் இல்லையா? 9 பேரால் முடியாததை நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுவேன். அது வந்து நெக்ஸ்ட் ஒர்க் என்ன பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். ஸோ அது ஒரு மோட்டிவேஷ்னல் ஃபேக்டராக இருக்கும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ரெகக்னேஷன். இது எல்லா இண்டிவிஜுவல் பர்சனும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம். எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னாலும் எங்கேயோ ஒரு மூலையில் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்ன ஒரு ஒர்க் பண்ணாலும் அதுக்கான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும்போது அகெயின் நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு அது ஒரு மோட்டிவேஷ்னல் ஃபேக்டராக இருக்கும். அந்த ரெகக்னேஷன் வந்து பெருசாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு ஒரு க்ரௌன் வச்சு தான் அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் எல்லா எம்ப்ளாயீஸ் முன்னாடியும் அவங்கள அட்ரெஸ் பண்ணால் போதும், அவங்களுக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா ஒர்க். அவங்க பண்ணுற ஒர்க் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் as well as சேலஞ்சிங்காக இருக்கணும். டே டு டே ஒரே ஒர்க் அவங்க பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு போர் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டே டு டே இதே ஒர்க் தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் மேலே ஒரு லெத்தாஜிக்கான ஒரு ஆட்டிடியூட் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் டே டு டே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் as well as சேலஞ்சிங்கான ஒர்க் ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அதுவும் அவங்கள மோட்டிவேட் பண்ணும். டே டு டே அதில் என்ன மாதிரியான பெட்டர்மெண்ட், என்ன மாதிரியான இன்னோவேஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் அவங்க யோசிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. எந்த ஒரு எம்ப்ளாய்க்குமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற இடத்துல கண்டிப்பாக சின்சியாரிட்டி இருக்கும். இப்போ இன்ஜினியரிங் ஃபீல்டில் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் தான் முன்னாடி நின்று நடத்தணும், நீங்கள் தான் ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் கிட்ட சொல்லிட்டோம். இது வரைக்கும் அந்த பர்சனுக்கு எந்த விதமான ரெகக்னேஷனும் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம அவங்க கிட்ட கொடுத்துருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக 100% லாயலாக அதை முடிச்சு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்போது அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் அண்ட் சின்சியாரிட்டியோட ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், அந்த ஓனருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் க்ரோத். இப்போ வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு கண்டினியூஸாக இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் கொடுக்குறாங்க, சேலஞ்சிங்கான டாஸ்க் கொடுக்குறாங்க, எல்லாத்தையுமே அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, ப்ராப்பராக அச்சீவ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கே அவங்க மேலே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகும். நம்ம வந்து இந்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு எபிலிட்டி, கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்குது, எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அதை நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகும். அதே மாதிரி அவங்களுக்கே ஃபீல் ஆகும், ஓகே நான் ஸ்டார்டிங்கில் வந்தப்போ இருந்ததுக்கும் இப்போ என்னோடய பொசிஷனும் நிறைய க்ரோத் இருக்குது, என்னோடய கிராஃபில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பிலீவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த கம்பெனியையும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே ஒரு மோட்டிவேஷ்னல் ஃபேக்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் நாட் சாட்டிஸ்ஃபைடு. இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஷியேஷன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு ஒர்க் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா அந்த ஒர்க்கில் வந்து எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை, அந்த ஒர்க்கே எனக்கு பிடிக்கல, நான் டே டு டே இதே ஒர்க்கை பண்ணுறேன், அதில் எந்த விதமான இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு சேலஞ்சிங் ஆஸ்பெக்ட் இல்லை, ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை சுத்தமாக நான் வெறுத்து ஒதுக்குறது, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது அதில் வந்து 1% கூட கிடையாது. ஓகேவா? நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா என்னென்னா இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஒர்க் உனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா அப்படின்னு கேட்டால் ஓகே அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நாட் சாட்டிஸ்ஃபைட். அதாவது ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கிறது. நம்மளால் அந்த ஒர்க் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கிறது. ஓகேவா? நான் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு எம்ப்ளாயி அந்த ஒர்க்கில் பெருசாக என்ன விதமான இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, பட் அவங்க வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரியான ஸ்டேட்டை தான் நாட் சாட்டிஸ்ஃபைட், எக்ஸ்பெக்டிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இதை தான் நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஹைஜீன் அண்ட் மோட்டிவேஷனல் இதில் எங்கெல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லேக் ஆகுது, எங்கெல்லாம் கெயின் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப புவரான ஹைஜீன் ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹைஜீன் ஃபேக்டர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா
அங்கே வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் க்ரியேட் ஆகும். அதாவது ஒரு கம்பெனியில் ஹைஜீன் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு 5 சொன்னேன் இல்லையா? அது வந்து ரொம்ப புவராக இருந்துச்சு, நல்லாவே இல்லை அப்படின்னா எம்ப்ளாயீஸ் எல்லாத்துக்கும் ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் க்ரியேட் ஆகும். ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டே இருக்காது. அந்த ஒர்க்கிங் பிளேஸும் சரி, அந்த ஒர்க்கும் சுத்தமாக பிடிக்காது. இதுவே ஒரு குட் ஹைஜீன் ஃபேக்டர் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அந்த 5 ஃபேக்டர்ஸும் நல்ல விதமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு புவர் மோட்டிவேஷ்னல் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நாட் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நாட் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் அதில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தேடிட்டு இருக்கிறாங்க. மொத்தமாக இந்த வேலையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க வெறுத்துட்டு போல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். ஸோ கம்பேரிட்டிவ்லி ஹைஜீனோட கம்பேர் பண்ணும்போது மோட்டிவேஷ்னல் ஃபேக்டர்ஸ் வந்து ஏதோ ஒரு இடத்துல சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக மோட்டிவேஷ்னல் ஃபேக்டர்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா மோட்டிவேஷ்னல் ஃபேக்டர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் க்ரியேட் ஆகும். ஸோ 2 இடத்துலையுமே ஹைஜீன் ஃபேக்டர் அண்ட் மோட்டிவேஷ்னல் ஃபேக்டர் 2மே ரொம்ப ஒரு நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா எம்ப்ளாயீஸ்க்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். அது எங்கே லேக் ஆகுதோ அப்போ வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனும் லேக் ஆகும். ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா ஒர்க் ப்ராப்பராக நடக்காது, எந்த ஒரு கம்பெனிலையும் க்ரோத் அப்படின்றது இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் இருக்கிற ஒரு ஆஸ்பெக்ட் தான். எந்த ஒரு எம்ப்ளாயிக்கும் எவ்வளோ அவங்களுக்கு சலுகைகள் கிடைச்சாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது வரவே போகிறது கிடையாது. ஸோ அது வந்து அப்படியே கிடைச்சாலும் ஒரு ஷார்ட் டைம் டியூரேஷனுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களோட சேலரிலேயோ இல்லை அவங்களோட அச்சீவ்மெண்ட் ரெகக்னேஷன் இந்த மாதிரி பிளென்டி ஆஃப் ஆஸ்பெக்டில் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். பட் அது எல்லாமே ரொம்ப ஷார்ட் டைம் டியூரேஷன் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கம்பேரிட்டிவ்லி ஹைஜீன் அண்ட் மோட்டிவேஷனை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஹைஜீனில் வந்து ஒர்க்கர்ஸை என்றைக்குமே என்கரேஜ் பண்ணவே மாட்டாங்க, மோட்டிவேட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க எப்போவுமே ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த மோட்லேயே தான் இருப்பாங்க. அதனால் ஒர்க் நிறைய நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே நம்ம ஒரு மோட்டிவேஷ்னல் ஃபேக்டர்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நிறைய அவங்கள மோட்டிவேட் பண்ணுவோம், நிறைய ரெகக்னைஸ் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் க்ரோத் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகும். கம்பெனிக்காக நிறைய ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட கம்பெனியும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு ஹைஜீன் ஃபேக்டரில் நம்ம ஒரு சேலரியை இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இன்க்ரிமெண்ட்டை வந்து அவங்க எல்லா மந்த்துமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இல்லை அந்த இன்க்ரிமெண்ட்லேயுமே ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அதில் எப்போவுமே ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த மோட்லேயே இருக்கிறாங்க. மோட்டிவேஷனில் வந்து நம்ம இப்போ ஒருத்தங்களை அப்ரிஷியேட் பண்ணுறோம் இல்லை ஒரு ரெகக்னேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஒரு சந்தோஷமே அவங்களுக்கு ஒரு 1 மந்த்துக்கு இருக்கும், நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அகெயின் அண்ட் அகெயின் அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் ஒரு அச்சீவ்மெண்ட் அவங்கள வந்து எப்போவுமே நம்ம ஒரு டாப்பில் வச்சுருக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அவங்களே ஆட்டோமேட்டிக்காக அவங்கள நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலேயே அவங்க நிறைய ஒர்க் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ மோட்டிவேஷ்னல் ஃபேக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு ஒரு கம்பெனியோட க்ரோத் இருக்கும், அந்தளவுக்கு ஒரு கம்பெனி நெக்ஸ்ட் லெவலுக்கு சக்ஸஸை நோக்கி அது ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கம்பெனி அப்படின்னா அதில் எம்ப்ளாயீஸ் முக்கியம், அந்த எம்ப்ளாயீஸ்க்கு மோட்டிவேஷ்னல் ஃபேக்டர்ஸ் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 தியரியும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.